மேக்ஸி ட்ரெஸ் நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். பட் எனக்கு சைடு ஜாயினிங் அண்ட் அந்த ஷேப் மட்டும் அழகாக வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஹிப் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவும் வைஸ்ட் ரவுண்டுக்கும். ஸோ வைஸ்ட் ரவுண்ட்லேருந்து நம்ம ஆம் கர்வோட லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த இடம் வரையும் இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஸ்கேல் வச்சு மைல்டாக அந்த கர்வ் ஷேப்பை எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு பொறுமையாக சுருக்கமே இல்லாமல் ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வைஸ்ட் ரவுண்ட் வரையும் நேராக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ கீழேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லேயர்ஸ் டோட்டலாக இருக்கும். ஸோ வைஸ்ட் ரவுண்ட் வரையும் எக்ஸாக்டாக 4 லேயரையும் ஒன்றா வச்சு ஸ்டிச்சு போட்டு எடுத்துருங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வைஸ்ட் ரவுண்டில் இருந்து நம்மளோட மெஷரிங் டேப்பை வச்சு கிராஸாக ஒரு 4 இன்ச் வரையும் நீங்கள் கிராஸ் எடுத்துக்கோங்க. 3 போதும், 4 கொஞ்சம் அதிகம் தான். 4 வரி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த 4 வரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போக போக நம்ம மெயின் ஃபேப்ரிக் மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைனிங் எங்கே விட்டோமோ சேம் அதே இடத்துல இருந்து லைனிங்கை மட்டும் தனியாக ஸ்டிச்சு போட்டு எடுக்கணும், மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளிட்டு. இது மாதிரி எடுத்து பாருங்கள், நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் சுருக்கமே இல்லாமல் நீட்டாக வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா அழகாக வெளியே கிடச்சிடும். நம்மளோட வைஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸஸ் பீஸ் வரும். இதையும் அந்த வைஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு